ஆசி பொழிய வந்திடும் அன்பனே அதியமே ஆசி பொழிய வந்திடும் ஆவியின் திருமாரி பொழிய அன்பே அருள் புரியும் ஆவியின் திருமாரி பொழிய அன்பே அருள் புரியும் உன்னத வினத்தால் நீவா உள்ளம் நிறைத்திடுமே உன்னத வினத்தால் நீவா உள்ளம் நிறைத்திடுமே அன்பனே அதியமே ஆசி பொழிய வந்திடும் அன்பனே அதியமே ஆசி பொழிய வந்திடும் அற்புத அடையாளமதினால் வார்த்தை ஸ்திரப்படுத்தும் அற்புத அடையாளமதினால் வார்த்தை ஸ்திரப்படுத்தும் பேஜித்ததினால் தேவா நோய்கள் நீங்கிடவே பேஜித்ததினால் தேவா நோய்கள் நீங்கிடவே அன்பனே அடியமே ஆசி பொழிய வந்திடும் அன்பனே அடியமே ஆசி பொழிய வந்திடும் கரித்திரை முதலான பாவம் சபை நின்றகல கரித்திரை முதலான பாவம் சபை நின்றகல குறைகள் அகற்றிடுமே தேவா சிறந்திடவே அடியமே ஆசி பொழிய வந்திடும் அன்பனே அடியமே ஆசி பொழிய வந்திடும் ஸ்தோத்திரம் 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 Praise the Lord, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா 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 ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரகர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 இஸ்ரவேலின் பரிசுத்தர் நம் நடுவிலே மிகவும் பெரியவராக இருக்கிறார். Holy One of Israel is very great in our midst. முடிந்தவர்கள் எல்லாரும் முழங்காலிலிருந்து நம்முடைய கரங்களை உயர்த்தி நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். All those who can, let us be on our knees, lift up our hands, let's praise God. ஸ்தோத்திரம் 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 கடந்த நாட்களில் எல்லாம் நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருந்தார். In all of the past days our God had been with us. கர்த்தர் நமக்கு செய்த பெரிய கிருபைக்காக நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். This great grace bestowed, let's praise God.
ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாம் அறிந்திருக்கிறது போல ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வேகமாய் இந்த பூமிக்கு வந்து கொண்டிருக்கிறது. As we all know, fastly approaching this earth is a night wherein no man can work. அதுதான் உபத்திரவ காலம் என்றும் அந்த கிறிஸ்துவுடைய காலம் என்றும் நாம் அறிந்திருக்கிறோம். And we will know that is the tribulation period, the period of the Antichrist. அதற்கு முன்பாக நம்முடைய அருமையான ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படி கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். And even before that, the Lord has given us this to publish the great name of our God. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எல்லா ஸ்தானத்திலும் நான் அங்கே வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று அவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். Our God has promised, in all the places where they record my name, I will be there in their midst. நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக எல்லா நிறைவோடு எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நம்முடைய ஆண்டவர் நம்மத்தில் எழுந்தருளி இருக்கிறபடியால் நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Yes, in order to bless us, our God with all fullness, who filleth all in all, is come into our midst. Let's praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடையவர். Our God whom we worship has a name far above all other names. அவர் எல்லாவற்றையும் ஜெயித்த தேவன். A God who has conquered everything. அவர் எல்லா வானங்களுக்கு மேலாக உயர்ந்திருக்கிற தேவன். God who is exalted far above all heavens. பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலே வாசம் பண்ணும்படி இந்த வேளையில் அவர் நம் மத்தியில் நம்மை தேடி வந்திருக்கிறார். He is come this seeking us that he might dwell among those who have a contrite heart. அந்த பெரிய தேவன் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தோடு சகல அதிகாரத்தோடு வல்லமையோடு நமத்தியில் இறங்கி வந்திருக்கிறபடியால் நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். That great God with his great name and power and authority is come in our midst. Let's praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பகுதியிலேயும் ஆண்டவருடைய ஆளுகை நமத்தில் நிறைவாக இருக்க வேண்டும். And especially God's reign should be seen in fullness in every aspect. கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். Surrendering into the hands of God, let's all pray. தாவே நாங்களும் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆமென். ஆண்டவரே, உம்மை அல்லாமல் எங்களால் ஒன்று செய்ய முடியாது என்று நாங்கள் நன்றாக அறிந்திருக்கிறோம். நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் வெற்றிகரமாக செய்து முடித்திருக்கிற தேவன் என்றும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனபடியால் கர்த்தாவே, எங்களுடைய முழு நாங்கள் உம்முடைய கரத்துல தருகிறோம். கூட்டம் முழுவதையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறோம். ஷிடோ ரபகதுனவாலா ரபஹதுனாயில பௌத்துனாயில. ஆமென். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பகுதியிலேயும் உம்முடைய நிறைவான ஆளுகை இருக்க வேண்டும். நீர் எங்கள் மத்தியிலே ராஜரீகம் பண்ணும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் எழுந்தருளும் போது சத்துருக்கள் சிதறுண்டு போவார்களே. ஆமென். ஆண்டவரே, எல்லா சத்துருடைய வல்லமைகளும் சிதறுண்டு போகும்படி எங்களுடைய தேவன் எங்கள் மத்தியில வல்லமையோடு எழுந்தருளி முழு கூட்டத்தையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக செபிக்கிறோம். உடைய நாமம் மாத்திரம் எங்கள் மத்தியில் உயர்த்தப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய பாட்டுகளை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். God should undertake for our songs.
நீதிமான்களுடைய கூடாரத்தில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. Voice of salvation is in the tabernacle of righteous. எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் கம்பீர சத்தத்தோடு பாடி கர்த்தரை ஆர்ப்பரிக்க வேண்டும். All the people of God with a voice of shout should sing and praises unto God. பாடும்போது ஒவ்வொருவருடைய ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழ வேண்டும். Even as we sing, every one of our souls should shout and joy. பாட்டின் பகுதியெல்லாம் கர்த்தர் பொறுப்படுத்த ஆசீர்வதித்த எல்லா ஜனங்களையும் ஆவிக்குள்ளாக்கும்படியாய் நாம் ஜெபம் பண்ணுவோம். God may undertake for the service of song and bring everyone into the spirit. Let us all pray. தாவே நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் பாடும்போது எங்களுடைய உதடுகளும் நீர் மீட்டுக்கொண்ட எங்களுடைய ஆத்துமாக்களும் கம்பீரித்து மகிழும்படி எல்லாருடைய இருதயங்களையும் நன்றியினால் நிரப்போடு வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு தந்த இரட்சிப்பின் சந்தோஷத்தில் நிறைந்து பாடி உம்மை மகிமைப்படுத்த வேண்டுமே கர்த்தாவே. ஒருவரும் மௌனமாயிராமல் எல்லாரும் பாடி பாடி மகிழ்ந்து உம்மை ஆர்ப்பரித்து ஆராதிக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். நாங்கள் பாடி துதிக்கிற வேளையிலே எல்லா ஆண்டவரே, எல்லா அசுத்த ஆவிகளும் சாத்தாருடைய அஸ்திவாரங்களும் நிர்மூலமாகட்டும் ஆண்டவரே. ஷபாலா ரபகத்துரா இல மௌத்தராவாலாரி ஓ ஓ ரபகத்துரா இல எல்லா கட்டுகளும் கலந்து போகட்டும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த இடமெல்லாம் உடைய மகிமையினால் நிரப்பப்படும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொருவரும் மௌனமாயிராமல் எல்லாரும் ஒருபடப்பட்டு பாடி சந்தோஷத்தோடு ஆர்ப்பரித்து மகிழ எல்லாருக்கும் நீர் உதவி செய்வீராக. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஒருவரும் கெட்டு போவது நம்முடைய ஆண்டவருடைய சித்தமே அல்ல. It is not the will of our God that any should perish. எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படுவதே தேவ சித்தமாக இருக்கிறது. It is the will of God that everyone should be saved. எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவதே தேவ சித்தமாக இருக்கிறது. It is the will of God that everyone come to the knowledge of the truth. தேசம் சாலமாக இருக்கிறது, திரளான ஜனங்கள் காணப்படுகிறார். Land is vast and there are multitudes of people. பக்தியுள்ள தெய்வத்தை தேடுகிற எந்த மதத்தில் உள்ள ஜனங்களா இருந்தாலும் கர்த்தர் அவர்களை சந்தித்து கொண்டு வரும்படியாய் நாம் ஜெபம் பண்ணுவோம். People belonging to whichever religion, if they are godly, that the Lord might bring them to this place. Let us all pray. ஆவே நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஒவ்வொருவருக்காக நீர் மரணத்தை ருசி பார்த்த தெய்வம், ஒருவரு கெட்டு போக கூடாது என்று ஆண்டவரே எல்லாருடைய பாவங்களை நீர் சுமந்து தீர்த்த தெய்வம், எல்லாருக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த தேவன் ஆண்டவரே, இதை அனுபவிக்க முடியாத இந்த தேசத்தில் உள்ள ஜனங்களுடைய கண்களை திறக்கோடு வேண்டிக் கொள்கிறோம். திரளான ஜனங்கள், பக்தியுள்ளவர்கள், உம்மை தேடுகிறவர்கள், உண்மையுள்ளவர்கள் ஆண்டவரே, எல்லாரையும் நீர் வேறு பிரித்து கொண்டு வரும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென் ஆண்டவரே, ஆங்காங்கு சடத்தோடு நீர் பேச வேண்டுமே, அவருடைய ஆவியை ஏவ வேண்டுமே. ஆமென் ஆண்டவரே, எல்லா நிலவரங்களில் இருக்கிற ஜனங்களும் இந்த இடத்தில் தேடி வரும்படி ஆக ஜனங்களை உபக்கமாக நீர் இழுக்கவோடு வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் இருக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாய் செய்கிற எங்களுடைய ஆண்டவர் திரளான ஜனக்கூட்டத்தை இந்த நாட்களிலே சந்தித்து இந்த கடைசி நாட்களில் நீர் வேறு விரித்துக் கொண்டு வரும்படியாக செபிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கூடாரத்தின் எல்லையும் சாலமாக்கு என்று சொன்னீரே ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு சாலமான கூடாரத்தை தந்திருக்கிறீர் ஆண்டவரே. உனக்கு பதிலாக மனுஷர்களையும் ஜீவனுக்கீடாக ஜனங்களையும் தருவேன் என்று சொன்னீரே. ஜனங்களை தாரும், திரளான ஜனங்களை கொண்டு வாரும், இந்த இடங்களை நிரப்புவீராக. ஓ ஓ ஓ ஜீசஸ், தடைகளை நீக்கும்படி வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே, உடைய கரத்தில் தருகிறோம். நீர் பொறுப்படுத்தும், உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நீர் கொண்டு வந்த திரளான ஜனங்களை எங்களுடைய விசுவாச கண்ணால் காண்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. திரளான ஜனங்களை கர்த்தர் கொண்டு வந்தபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Because the Lord has brought multitudes of people, let's all praise God. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆவியில நிறைந்து ஆராதிக்கும் போது ஜனத்துக்குள்ள ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் கட்டளையிட வேண்டும்.
Even as we worship being filled in the Spirit, the Lord should command deliverance among the people. பாவத்தின் வல்லமையிலிருந்து ஜனங்கள் விடுதலை பெற வேண்டும். People needs be free from the power of sin. வியாதியின் வல்லமையிலிருந்து விடுதலை பெற வேண்டும். People should be freed from the power of sickness. பின்மாற்றத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை பெற வேண்டும். Should be delivered from the power of backsliding. பல வகையான பிரச்சனைகளோடு வருகிற ஜனங்கள் எல்லா பிரச்சனையிலிருந்து ஆவியில ஒரு பெரிய விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும். People coming with a variety of problems, they should be filled with the Spirit and receive deliverance. எல்லா விடுதலையையும் ஜனத்துக்கு கர்த்தர் கட்டளையிடும்படியாய் ஜெபம் பண்ணுவோம். That the Lord might command all deliverance to the people. Let's all pray. தாவே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். வருகிற ஒவ்வொரு ஜனங்களுடைய இருதயத்தை காண்கிற ஆண்டவர் கர்த்தாவே, ஒவ்வொருவருக்கும் என்னென்ன யார் யாருக்கு விடுதலை தேவையோ எல்லா விடுதலைகளை நீர் கொடுக்க முடியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஒருவராயிலும் கட்டுகளோடு திரும்ப கூடாது. எல்லா கட்டுகளையும் அறுத்து நீர் விடுதலையாக்கி விடுதலையோடு ஜனங்கள் திரும்பி செல்லும்படி கர்த்தர் உதவி செய்யும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொன்னீரே. ஆனபடியால் கர்த்தாவே, தேவ ஆவியானவர் சகல விடுதலையையும் ஜனத்துக்கு கட்டளையிடும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். விடுதலையோடு ஜனங்கள் உம்மை ஆராதிக்கட்டும், தொழுது கொள்ளட்டும். விடுதலையோடு உம்மை மகிமைப்படுத்தட்டும். ஆண்டவரே, கடந்து செல்லும் போது விடுதலையோடு எல்லா விதத்திலேயும் சுயாதீனமாய் சுதந்திரமாய் கடந்து செல்லும்படி ஜனங்களை சந்திப்பீராக உம்முடைய கரத்திலே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. கர்த்தர் அப்படியே செய்தபடியால் ஸ்தோத்திரம் The பண்ணுவோம். Lord has done accordingly. Let's praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்ல சாட்சிகளை கர்த்தர் தர வேண்டும். God should raise up good testimony. ஜனங்களோடு கர்த்தர் பேச வேண்டும். God should speak to his people. பரலோகத்திலிருந்து தன்னுடைய வார்த்தைகளை கொடுக்க வேண்டும். Send his word from heaven. ஒவ்வொருவருக்கும் தேவையான வார்த்தைகள் புறப்பட்டு வர வேண்டும். And words needed for everyone should proceed. தூது கொடுக்கிற தம்முடைய பரிசுத்தவான்களை ஆண்டவர் அவருடைய கரத்திலே எடுத்து பிரயோஜனப்படுத்த வேண்டும். His saint who delivers the message, the Lord should take him in his hand and use him. உன்னை கொண்டு ஜாதிகளை நொறுக்குவேன் என்று ஆண்டவர் சொன்னார். The Lord said, I will break nations through thee. ஒவ்வொரு வார்த்தையும் சகல துஷ்ட வல்லமைகளை நொறுக்கி ஜனத்துக்கு விடுதலையையும் ஆசீர்வாதங்களை கட்டளையிட வேண்டும். Every word of God should break in pieces the evil forces and bring deliverance to the people. நல்ல சாட்சிக்காய் நல்ல தூதுக்காக நாம் எல்லாரும் ஜெபம் For பண்ணுவோம். the good testimony and good message, let us all pray. தாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நல்ல சாட்சிகளை தந்து ஜனத்தை நீ பக்தி விருத்திக்குள்ளாக்க வேண்டும், உயிர்ப்பிக்க வேண்டும். நல்ல தூதுகளை தந்து ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாக ஜனங்களை தொட்டு உம்முடைய வார்த்தையின் நாள் உமக்கு இழுத்துக் கொள்ள முடியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் எடுக்க வேணுமே. ஆமென் ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே அஸ்திராயுதமும் தண்டாயுதமாக நீர் எடுத்து பாவிக்க வேணுமே. சகல துஷ்ட வல்லமைகளும் நொறுக்கப்பட வேண்டுமே. ஆமென் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஜனங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டுமே. உம்மை துதிக்கிறோம். ஆமென் ஆண்டவரே, அன்றைக்கு சிங்கத்தின் வாயில் இருந்தும் கரடியின் வாயில் இருந்தும் கோலியாத்தருடைய கையில் இருந்தும் ஜனத்தை விடுதலை ஆக்கினது போல எல்லா துஷ்ட வல்லமையிலிருந்து ஜனத்தை விடுவிக்க வேண்டுமே கர்த்தாவே. அதற்கு ஏற்ற உடைய வார்த்தைகளை நீர் அனுப்பி கொடுக்கும்படியாக செபிக்கிறோம். உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். The word of God, let's praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தவறான பிழையான உபதேசங்களினால் சிக்குண்டிருக்கிற திரளான ஜனங்கள் இந்த தேசத்துல உண்டு. There are multitudes of people in the land who are entangled in false and erroneous teachings. இந்த கடைசி நாட்களில் அப்படிப்பட்ட ஜனங்களை எல்லாம் உண்மையுள்ள ஜனங்களை எல்லாம் விடுதலையாக்கி கொண்டு வர வேண்டும். In these last days, the Lord should set free all such faithful people. அப்படிப்பட்ட எல்லாருடைய விடுதலைக்காக நாம் எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரம் For பண்ணுவோம். the deliverance of such people, let's all praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அந்த தேசத்துல கர்த்தர் ஒரு பெரிய ஆவிக்குரிய எழுப்புதலை தர வேண்டும். The Lord should send a great spiritual revival in that land. திரளான ஜனங்களுக்குள்ள எழுப்புதல் உண்டாகி
அநேகர் இந்த அனுபவத்துக்குள்ள கடந்து வர வேண்டும். There should be a great revival among the people of the land, and many should come into this experience. ஆசீர்வாதங்களுக்காக நாம் எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். For the blessings of let's all praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிற தேவன். Our God is a God who heareth our prayers. நாம் நினைக்கிறதற்கு வேண்டிக் கொள்ளுகிறதற்கு மிகவும் அதிகமாய் செய்கிற தேவன். God who works more abundantly than we can ask or think. அப்படியே செய்ய போகிறபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். He is going to do accordingly. Let's praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்பட வேண்டும், மகிமைப்படுத்தப்பட வேண்டும். The name of our God alone should be exalted and glorified. அதற்காக நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Let's all praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் அருமையான நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். மகிமையின் ராஜாவாக, நீதியின் ராஜாவாக, சகலவற்றையும் ஜெயித்தவராக, பூமியில் உள்ள ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதியாக, எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை உடையவராக நீர் எங்கள் மத்தியிலே எல்லா நிறைவோடு எழுந்தருளி வந்திருக்கிறபடினால் நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். கூட்டத்தின் ஒவ்வொரு பகுதியிலேயும் உம்முடைய ராஜரீகம் எங்கள் மத்தியிலே விளங்க போகிறபடினால் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி உம்முடைய திருக்கரத்தில் சமர்ப்பிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. யாவரும் உட்காருங்கள். Let's all be seated. దయచేసి అందరం కూర్చుందాం. Tamil hymn number 20 in the hymn sheet. తమిళ్ పాట పాట పుస్తకంలో 20వ పాట. தந்தை உமக்கின் செய்வி
மன்னித்து மறந்தீரின் பாவம் அனைத்து மந்தையும் சேர்த்திருந்தோ நன்மையை உமக்கு செய்வே இயேசுவே நிறைந்தன் பட்சமானதா எனக்கெதிராயிருப்பவன் யார் இயேசுவே நிறைந்தன் பட்சமானதா எனக்கெதிராயிருப்பவன் யார் நல்லாயினும் நீரே நன்னேனும் நீரே நீ பாதுகாட்டை காத்திடும் என் தீபமும் நீரே நல்லாயினும் நீரே நன்னேனும் நீரே நீ பாதுகாட்டை காத்திடும் என் தீபமும் நீரே பொன்னு வெள்ளியும் அக்கினி சுளையில் உடவிட்டு சுத்தம் செய்திடுவது போல் பொன்னு வெள்ளியும் அக்கினி சுளையில் உடவிட்டு சுத்தம் செய்திடுவது போல் உபத்திரவத்தின் குகையில் சோதித்தென்னை உத்தமனாய் நிறுத்த தெரிந்திடு திறன்றோ உபத்திரவத்தின் குகையில் சோதித்தென்னை உத்தமனாய் நிறுத்த தெரிந்திடு திறன்றோ இயேசுவே நிறைந்தன் பட்சமானதா எனக்கெதிராயிருப்பவன் யார் இயேசுவே நிறைந்தன் பட்சமானதா எனக்கெதிராயிருப்பவன் யார் நல்லாயினும் நீரே நன்னேனும் நீரே நீ பாதுகாட்டி காத்திடும் என் தீபமும் நீரே நல்லாயினும் நீரே நன்னேனும் நீரே நீ பாதுகாட்டி காத்திடும் என் தீபமும் நீரே துணைத்தனம் அதிகாரம் வல்லமே திருசபைக்கெதிராய் போராடினதே துணைத்தனம் அதிகாரம் வல்லமே திருசபைக்கெதிராய் போராடினதே திடனடைந்து தைரியமாய் போராடிடு அவிப்பனறிந்திடு உம்மோடு ஜெயம்
எந்தன் பட்சமானதா எனக்கெதிராயிருப்பவன் யார் நல்லாயினும் நீரே நன்னேரும் நீரே என் பாதுகாத்தி காத்திடும் என் தீபமும் நீரே நல்லாயினும் நீரே நன்னேரும் நீரே என் பாதுகாத்தி காத்திடும் என் தீபமும் நீரே உமக்கு பயந்து நாமும் தியானிப்போரேன் உமக்கு சீட்டின நீசுனிகளுமே உமக்கு பயந்து நாமும் தியானிப்போரேன் உமக்கு சீட்டின நீசுனிகளுமே உமது சம்பத்தை கடாட்சிக்கும் நாளில் உம்முடனே சுவினான் சீயோனில் சேர்ந்திடுவேன் உமது சம்பத்தை கடாட்சிக்கும் நாளில் உம்முடனே சுவினான் சீயோனில் சேர்ந்திடுவேன் இயேசுவே நிறைந்தன் பட்சமானதால் எனக்கெதிராயிருப்பவன் யார் இயேசுவே நிறைந்தன் பட்சமானதால் எனக்கெதிராயிருப்பவன் யார் நல்லாயிரும் நீரே நன்னேரும் நீரே என் பாதுகாத்தி காத்திடும் என் தீபமும் நீரே நல்லாயிரும் நீரே நன்னேரும் நீரே என் பாதுகாத்தி காத்திடும் என் தீபமும் நீரே இயேசுவே நிறைந்தன் பட்சமானதால் எனக்கெதிராயிருப்பவன் யார் இயேசுவே நிறைந்தன் பட்சமானதால் எனக்கெதிராயிருப்பவன் யார் நல்லாயிரும் நீரே நன்னேரும் நீரே என் பாதுகாத்தி காத்திடும் என் தீபமும் நீரே நல்லாயிரும் நீரே நன்னேரும் நீரே என் பாதுகாத்தி காத்திடும் என் தீபமும் நீரே இயேசுவே நிறைந்தன் பட்சமானதால் எனக்கெதிராயிருப்பவன் யார் இயேசுவே நிறைந்தன் பட்சமானதால் எனக்கெதிராயிருப்பவன் யார் நல்லாயிரும் நீரே நன்னேரும் நீரே என் பாதுகாத்தி காத்திடும் என் தீபமும் நீரே நல்லாயிரும் நீரே நன்னேரும் நீரே என் பாதுகாத்தி காத்திடும் என் தீபமும் நீரே இயேசுவே நிறைந்தன் பட்சமானதால் எனக்கெதிராயிருப்பவன் யார் 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 Malayalam 14 in the hymn sheet. మలయాళం పాట 14వ పాట.
ദൈവമല്ലോ ആഞ്ഞൊഴുകിടട്ടെ ആത്മനദി കവിഞ്ഞൊഴുകിടട്ടെ കൃപയിൻ നദി ആഞ്ഞൊഴുകിടട്ടെ ആത്മനദി കവിഞ്ഞൊഴുകിടട്ടെ കൃപയിൻ നദി കൊടും വഴക്ക് തുടി കാറ്റായി കൊടുങ്കാറ്റായി അഗ്നിയഭിഷേകം ഇറങ്ങിടട്ടെ കൊടും വഴക്ക് തുടി കാറ്റായി കൊടുങ്കാറ്റായി അഗ്നിയഭിഷേകം ഇറങ്ങിടട്ടെ പെന്തക്കോസ്താളതിൻ ശക്തിയായി ഇറങ്ങിയപ്പോ പിൻവഴിയിൽ നാവിൽ പകരിടമേ പെന്തക്കോസ്താളതിൻ ശക്തിയായി ഇറങ്ങിയപ്പോ പിൻവഴിയിൽ നാവിൽ പകരിടമേ ദേശഗുണം നിരത്തി വില വിശാലമായിടട്ടെ ദേശഗുണം നിരത്തി വില വിശാലമായിടട്ടെ പാഞ്ഞൊഴുകിടട്ടെ ആത്മനദി കവിഞ്ഞൊഴുകിടട്ടെ കൃപയിൻ നദി പാഞ്ഞൊഴുകിടട്ടെ ആത്മനദി കവിഞ്ഞൊഴുകിടട്ടെ കൃപയിൻ നദി കൊടും വഴക്ക് തുടി കാറ്റായി കൊടുങ്കാറ്റായി അഗ്നിയഭിഷേകം ഇറങ്ങിടട്ടെ കൊടും വഴക്ക് തുടി കാറ്റായി കൊടുങ്കാറ്റായി അഗ്നിയഭിഷേകം ഇറങ്ങിടട്ടെ ജീവന്റെ വചനങ്ങൾ പാലിച്ചു ജീവിച്ചിനാൻ ജ്യോതിസ്വലോകത്തിൽ ശോഭിക്കുവാൻ ജീവന്റെ വചനങ്ങൾ പാലിച്ചു ജീവിച്ചിനാൻ ജ്യോതിസ്വലോകത്തിൽ ശോഭിക്കുവാൻ ഇന്ന പകരിടമേ സ്നേഹജ്വാലയായി മാറിടുവാൻ ഇന്ന പകരിടമേ സ്നേഹജ്വാലയായി മാറിടുവാൻ പാഞ്ഞൊഴുകിടട്ടെ ആത്മനദി കവിഞ്ഞൊഴുകിടട്ടെ കൃപയിൻ നദി പാഞ്ഞൊഴുകിടട്ടെ ആത്മനദി കവിഞ്ഞൊഴുകിടട്ടെ കൃപയിൻ നദി കൊടും വഴക്ക് തുടി കാറ്റായി കൊടുങ്കാറ്റായി അഗ്നിയഭിഷേകം ഇറങ്ങിടട്ടെ കൊടും വഴക്ക് തുടി കാറ്റായി കൊടുങ്കാറ്റായി അഗ്നിയഭിഷേകം ഇറങ്ങിടട്ടെ കണ്ണീർ പർവ്വതത്തിൽ തീ കൊണ്ടരുളിയപ്പോ തീയാണെന്നും തരം നൽകിടമേ കണ്ണീർ പർവ്വതത്തിൽ തീ കൊണ്ടരുളിയപ്പോ തീയാണെന്നും തരം നൽകിടമേ യാവ് വിരിഞ്ഞിടട്ടെ ഗുണപ്രസാദമായിടുവാൻ യാവ് വിരിഞ്ഞിടട്ടെ ഗുണപ്രസാദമായിടുവാൻ പാഞ്ഞൊഴുകിടട്ടെ ആത്മനദി കവിഞ്ഞൊഴുകിടട്ടെ കൃപയിൻ നദി പാഞ്ഞൊഴുകിടട്ടെ ആത്മനദി കവിഞ്ഞൊഴുകിടട്ടെ കൃപയിൻ നദി കൊടും വഴക്ക് തുടി കാറ്റായി കൊടുങ്കാറ്റായി അഗ്നിയഭിഷേകം ഇറങ്ങിടട്ടെ കൊടും വഴക്ക് തുടി കാറ്റായി കൊടുങ്കാറ്റായി അഗ്നിയഭിഷേകം ഇറങ്ങിടട്ടെ ആത്മാവിൻ ശക്തിയാൽ ഉയർത്തെഴുന്നേറ്റിടുമോൻ ആത്മമനാളുടനഞ്ഞിടുമേ ആത്മാവിൻ ശക്തിയാൽ ഉയർത്തെഴുന്നേറ്റിടുമോൻ ആത്മമനാളുടനഞ്ഞിടുമേ
அல்லேலூயா. அடுத்த 21வது தமிழ் பாட்டு. Nextly, Tamil hymn number 21. తర్వాతిగా తమిళ పాట 21వ పాట. சீயோன் சீயோன் சர்வபூமியின் மகிழ்ச்சியும் நீ மாமகாராஜன் திவ்ய நகரமே மகிமையாய் இலங்கிடும் சிகரமே சீயோன் சீயோன் சர்வபூமியின் மகிழ்ச்சியும் நீ மாமகாராஜன் திவ்ய நகரமே மகிமையாய் இலங்கிடும் சிகரமே சீயோன் தேஜமாம் திரை சிலையை கிழித்தீ நூதனமாம் ஜீவ மார்க்கமதி தீரந்தான் தேகமாம் திரை சிலையை கிழித்தீ நூதனமாம் ஜீவ மார்க்கமதி தீரந்தான் இயேசுவோடு பாடுகள் சகித்த சுத்தர்கள் சீயோனிலே ஆளுகை செய்வார் இயேசுவோடு பாடுகள் சகித்த சுத்தர்கள் சீயோனிலே ஆளுகை செய்வார் சீயோன் சீயோன் சர்வபூமியின் மகிழ்ச்சியும் நீ மாமகாராஜன் திவ்ய நகரமே மகிமையாய் இலங்கிடும் சிகரமே சீயோன் சீயோன் சர்வபூமியின் மகிழ்ச்சியும் நீ மாமகாராஜன் திவ்ய நகரமே மகிமையாய் இலங்கிடும் சிகரமே சீயோன் துக்கமும் கிருபையும் நிறைந்தோரா சத்தமீடாட்டை போல தத்தம் செய்தோரே துக்கமும் கிருபையும் நிறைந்தோரா சத்தமீடாட்டை போல தத்தம் செய்தோரே அழுகையின் கண்வதின் நீதம் ஒருவன் நடந்தே மெலனடைந்து சீயும் சேருவர் அழுகையின் கண்வதின் நீதம் ஒருவன் நடந்தே மெலனடைந்து சீயும் சேருவர் சீயோன் சீயோன் சர்வபூமியின் மகிழ்ச்சியும் நீ மாமகாராஜன் திவ்ய நகரமே மகிமையாய் இலங்கிடும் சிகரமே சீயோன் சீயோன் சர்வபூமியின் மகிழ்ச்சியும் நீ மாமகாராஜன் திவ்ய நகரமே மகிமையாய் இலங்கிடும் சிகரமே சீயோன் சாலகமாம் நின்றை வழியே சாலிமையும் சீயோனையும் வென்றடைந்தன சாலகமாம் நின்றை வழியே சாலிமையும் சீயோனையும் வென்றடைந்தன இயேசுவோடு நிந்தை சுமந்து சென்றவர் சீயோனிலே சந்தோஷிப்பரே இயேசுவோடு நிந்தையை சுமந்து சென்றவர் சீயோனிலே சந்தோஷிப்பரே சீயோன் சீயோன்
மாமகாராஜன் திவ்ய நகரமே மகிமையாய் இணங்கிடும் சிகரமே சீயோன் சீயோன் சர்வபூமியின் மகிழ்ச்சியும் நீ மாமகாராஜன் திவ்ய நகரமே மகிமையாய் இணங்கிடும் சிகரமே சீயோன் இருதயத்தின் செவ்வையான வழியதில் தீட்டும் திருடும் அருவருப்பும் பொய்யறதில் இல்லை இருதயத்தின் செவ்வையான வழியதில் தீட்டும் திருடும் அருவருப்பும் பொய்யறதில் இல்லை கற்புள்ளவராயும் கபடம் இல்லாதவராய் சீயோனில் காணப்படுவர் கற்புள்ளவராயும் கபடம் இல்லாதவராய் சீயோனில் காணப்படுவர் சீயோன் சீயோன் சர்வபூமியின் மகிழ்ச்சியும் நீ மாமகாராஜன் திவ்ய நகரமே மகிமையாய் இளங்கிடும் சிகரமே சீயோன் சீயோன் சர்வபூமியின் மகிழ்ச்சியும் நீ மாமகாராஜன் திவ்ய நகரமே மகிமையாய் இளங்கிடும் சிகரமே சீயோன் பரிசுத்தமே அதின் அலங்காரமே பரிசுத்த பர்வதத்திலே வாசம் செய்பவர் பரிசுத்தமே அதின் அலங்காரமே பரிசுத்த பர்வதத்திலே வாசம் செய்பவர் ஆவியார் அதிகம் அதில் பரிசுத்தருமே சீயோனை சுதந்தரிப்பரே ஆவியார் அதிகம் அதில் பரிசுத்தருமே சீயோனை சுதந்தரிப்பரே சீயோன் சீயோன் சர்வபூமியின் மகிழ்ச்சியும் நீ மாமகாராஜன் திவ்ய நகரமே மகிமையாய் இளங்கிடும் சிகரமே சீயோன் சீயோன் சர்வபூமியின் மகிழ்ச்சியும் நீ மாமகாராஜன் திவ்ய நகரமே மகிமையாய் இளங்கிடும் சிகரமே சீயோன் இருதயத்தின் செவ்வையான வழியதில் தீட்டும் திருடும் அருவருப்பும் பொய்யறதில் இல்லை இருதயத்தின் செவ்வையான வழியதில் தீட்டும் திருடும் அருவருப்பும் பொய்யறதில் இல்லை கற்புள்ளவராயும் கபடம் இல்லாதவராய் சீயோனில் காணப்படுவர் கற்புள்ளவராயும் கபடம் இல்லாதவராய் சீயோனில் காணப்படுவர் சீயோன் சீயோன் சர்வபூமியின் மகிழ்ச்சியும் நீ மாமகாராஜன் திவ்ய நகரமே மகிமையாய் இளங்கிடும் சிகரமே சீயோன் சீயோன் சர்வபூமியின் மகிழ்ச்சியும் நீ மாமகாராஜன் திவ்ய நகரமே மகிமையாய் இளங்கிடும் சிகரமே சீயோன் பரிசுத்தமே அதின் அலங்காரமே பரிசுத்த பர்வதத்திலே வாசம் செய்பவர் பரிசுத்தமே அதின் அலங்காரமே பரிசுத்த பர்வதத்திலே வாசம் செய்பவர் ஆவியார் அதிகமதில் பரிசுத்தருமே சீயோனை சுதந்தரிப்பரே ஆவியார் அதிகமதில் பரிசுத்தருமே
சீயோனை சுதந்தரிப்பரே. சீயோ சீயோ சர்வ பூமியின் மகிழ்ச்சியும் நீயே. மாமகாராஜன் திவ்ய நகரமே, மகிமையாய் இலங்கிடும் சிகரமே. சீயோ சீயோ சர்வ பூமியின் மகிழ்ச்சியும் நீயே. மாமகாராஜன் திவ்ய நகரமே, மகிமையாய் இலங்கிடும் சிகரமே. சீயோ பரிசுத்தமே அதின் அலங்காரமே, பரிசுத்த பர்வதத்திலே வாசம் செய்பவர். பரிசுத்தமே அதின் அலங்காரமே, பரிசுத்த பர்வதத்திலே வாசம் செய்பவர். ஆவியாகாதிகமதில் பரிசுத்தருமே, சீயோனை சுதந்தரிப்பரே. ஆவியாகாதிகமதில் பரிசுத்தருமே, சீயோனை சுதந்தரிப்பரே. சீயோன் சீயோன் சர்வ பூமியின் மகிழ்ச்சியும் நீர். மாமகாராஜன் திவ்ய நகரமே, மகிமையாய் இலங்கிடும் சிகரமே. சீயோன் சீயோன் சர்வ பூமியின் மகிழ்ச்சியும் நீர். மாமகாராஜன் திவ்ய நகரமே, மகிமையாய் இலங்கிடும் சிகரமே. சீயோன் சீயோன் சர்வ பூமியின் மகிழ்ச்சியும் நீர். மாமகாராஜன் திவ்ய நகரமே, மகிமையாய் இலங்கிடும் சிகரமே. சீயோன் சீயோன் சர்வ பூமியின் மகிழ்ச்சியும் நீர். மாமகாராஜன் திவ்ய நகரமே, மகிமையாய் இலங்கிடும் சிகரமே. சீயோன் சீயோன் சர்வ பூமியின் மகிழ்ச்சியும் நீர். மாமகாராஜன் திவ்ய நகரமே, மகிமையாய் இலங்கிடும் சிகரமே. சர்வ பூமியின் மகிழ்ச்சியும் நீர். மாமகாராஜன் திவ்ய நகரமே, மகிமையாய் இலங்கிடும் சிகரமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாரும் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் தேவனோடு பேசுங்கள் பேசுங்கள். Let us all be filled with the Spirit and speak to God through unknown tongues. అందరూ అన్య భాషలతో మాట్లాడి దేవునితో మాట్లాడండి. సబాలా దినాయి దబలం దలై దబలం దలై దబలం. దైవమే దివిదబనా దివిదబనా దిరై దబలం చదన నమన దివిదబనా. హల్లెలూయా రిబిలం దలై దబలం దలై దబలం. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. களி கூறுங்கள் களி கூறுங்கள். Rejoice, rejoice. అందరూ ఆనందించండి ఆనందించండి. ஆமென். திவிலபலதலை நபலதலை நபலச்சடன மனதினை நபலச்சடன நபலதலை. ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. திவிலபோரா மனதினை மனதினை நபலச்சடன நபலச்சடன. திவிலபோரா மனதினை நபலச்சடன நபலச்சடன. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்தமே அதின் அலங்காரமே, பரிசுத்த பர்வதத்திலே வாசம் செய்பவர். பரிசுத்தமே அதின் அலங்காரமே, ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்த பர்வதத்திலே வாசம் செய்பவர். ஆவியானதிகமதில் பரிசுத்தருமே, சீயோனை சுதந்தரிப்பரே. ஆவியானதிகமதில் பரிசுத்தருமே, சீயோனை சுதந்தரிப்பரே. பரிசுத்தமே அதின் அலங்காரமே, ஆமென். பரிசுத்த பர்வதத்திலே வாசம் செய்பவர். பரிசுத்தமே அதின் அலங்காரமே, பரிசுத்த பர்வதத்திலே வாசம் செய்பவர். ஆவியானதிகமதில் பரிசுத்தருமே, சீயோனை சுதந்தரிப்பரே. ஆமென் ஆமென். ஆவியானதிகமதில்
dalai dabalab dalai. Dabala dalai dabalab dalai dabalab. Hallelujah, 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 hallelujah. Mighty Vida Bora Mana Didi Vida Bala Delai Bala. எல்லாரும் அந்நிய பாஷையில் பேசுங்கள். Let us all speak in tongues. అందరూ అన్య భాషలతో మాట్లాడండి. தெளிவாக பேசுங்கள். Let us speak clearly. స్పష్టంగా మాట్లాడండి. தேவனோடு பேசுங்கள். Speak to God. దేవునితో మాట్లాడండి. இது தேவனோடு பேசுகிற சமயம். This is the time to speak to God. ఇది దేవునితో మాట్లాడే సమయము. மகிழ்ச்சியில் பேசுங்கள். Speak with joy. సంతోషంతో మాట్లాడండి. கரங்களை தட்டி பேசுங்கள். Clap your hands and speak. చప్పట్లు కొట్టి మాట్లాడండి. ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். ஆமென் ஆமென் ஆமென். Hallelujah, 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 hallelujah. Amen, 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 amen. எல்லாரையும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். Amen, amen. Dabura manadira ila balam chadana manadira. Labanadira ila balam dalai ila balam chadana manadira ila balam chadana manadira. Hallelujah, 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 hallelujah. Tibira mura manadiri bila manadira ila balam chadana manadira ila. Labanadiri bila manadira ila balam chadana. பிதாவே விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். எல்லா கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக. ஆமென் ஆமென் ஆமென். அபிஷேகத்தினால் அடிம நுகத்தை முறியடிப்பார். ஆமென் ஆமென் ஆமென். అభిషేకం ద్వారా తాతపు కాడిని విరగొట్టును. The Lord shall break the yoke of bondage through the anointing. ஆமென் ஆமென். எல்லாரும் ஆவியில் நிரப்புங்கள். Let us all be filled with the Spirit. ఆత్మచేత నింపబడండి. ஒருவரும் மௌனமாய் இருந்து பழகாதீர்கள். Let none of us be silent. ఏ ఒక్కరు మౌనంగా ఉండట అలవాటు పడకండి. 10 నిమిషங்கள் மட்டும்தான். Only 10 minutes. 10 నిమిషములు మాత్రమే. ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். Receive blessings. ఆశీర్వాదములు పొందుకొనుడి. விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive deliverance. విడుదల పొందుకొనుడి. வியாதியில் இருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive deliverance from your వ్యాధి నుంచి sickness. విడుదల పొందుకోండి. అబేదబలాదిలా ఇదబలాదలా ఇదబలాం చదన్నమనదిలా ఇదబలాదలై. Amen, amen, hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, revila baladalai dabaladalai dabalad chadanna manadalai dabula. Dabalai dabalad chadanna. நாம் இப்போது பாடினது போல, Even as we sang now. మనం ఇప్పుడు పాటలో పాడినట్లుగా పరిశుద్ధమే అదిన్ అలంకారం. holiness is its beauty. పరిశుద్ధమే దాని యొక్క అలంకారమై ఉన్నది. పరిశుద్ధ పర్వతத்திலே వాసం செய்பவர். He dwells upon his holy hill. పరిశుద్ధ పర్వతమునందు నివాసము చేయువారు. ஆவி ஆத்மா தேகத்தை பரிசுத்தமாக்கப்பட்டோர் சீயோனில் சுதந்திரிப்பார். Those who have been made holy in their spirit, soul and body shall inherit Zion. దాని ఆత్మ శరీరములో పరిశుద్ధపరచబడిన వారు సియోనులో నివాసము చేస్తారు. పరిశుద్ధమే ఆలయத்தின் అలంకారం. Holiness is the beauty of the temple. పరిశుద్ధమే ఆలయం యొక్క అలంకారమై ఉన్నది. పరిశుద్ధమే
ఆలయத்தின் ప్రమాణం. Holiness is the law of the temple. పరిశుద్ధతయే ఆలయం యొక్క విధి అయి ఉన్నది. അതിന്റെ ഉച്ചിയെങ്കും പരിശുദ്ധം. It is holy round about. దాని శిఖరము పైన അതിന്റെ పరిశుద్ధము, എല്ലയെങ്കും പരിശുദ്ധം. And it is holy in its peak. దాని చుట్టూ పరిశుద్ధత, അതിന്റെ ചുറ്റിലും പരിശുദ്ധം. It is holy round about. దాని చుట్టూ పరిశుద్ధత, ആവി ആത്മ ശരീരത്തിൽ പരിശുദ്ധം. Holiness in the spirit, soul and body. ప్రాణాత్మ దేహములో పరిశుద్ధత. പരിശുദ്ധമാക്കപ്പെട്ടവർ അന്ത സിയോനിൽ വാസം பண்ணுவார்கள். Those who have been sanctified shall dwell in that Zion. పరిశుద్ధపరచబడిన వారు ఆ సియోనులో నివాసించెదరు. പരിശുദ്ധമാക്കപ്പെട്ടവരെ சேர்க்கும்படியாக பரிசுத்த தேவன் மகிமையில் வெளிப்பட The போகிறார். holy God is going to be manifested in his glory to gather them that have been made holy. పరిశుద్ధపరచబడిన వారిని తన యొద్దకు చేర్చుకోవడానికి ఆయన మహిమలో ప్రత్యక్షము కాబోతున్నాడు. ஆனபடியால் எல்லாரும் பரிசுத்தாவியில் நிரம்புங்கள். பரிசுத்தாவியில் நிரம்பும் போது பரிசுத்தம் உண்டாகும். Therefore let us all be filled with the Holy Spirit, and when we fill in the Holy Spirit we shall get holiness. అందరము పరిశుద్ధాత్మ చేత నింపబడదాం. పరిశుద్ధాత్మ చేత నింపబడినప్పుడు ఆ పరిశుద్ధత మనలో కలుగుచున్నది. மௌனமாயிராமல் எல்லாரும் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் தேவனோடு பேசுங்கள். Let none of us remain silent. Let's fill with the Holy Spirit and speak to God through unknown tongues. ఎవరు మౌనంగా ఉండగానే అన్య భాషలతో దేవునితో మాట్లాడండి. பரிசுத்தமாக்கப்பட்டவரை சேர்க்கும்படியாக இதோ இயேசு மகிமையில் வெளிப்பட போகிறார். Behold, Jesus is going to appear in his glory to gather the holy ones. పరిశుద్ధపరచబడిన వారిని చేర్చుకోవడానికి యేసు మహిమలో ప్రత్యక్షం కాబోతున్నాడు. పరిశుద్ధమే ఆలయத்தின் ప్రమాణం. Holiness is the law of the temple. పరిశుద్ధతయే ఆలయం యొక్క విధి. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிப்பதில்லை. Holiness without which no man shall see God. పరిశుద్ధత లేకుండా ఎవడను ప్రభువును చూడడు. அந்த பரிசுத்தத்துக்காக தேவன் நம்மை அழைத்தார். God has called us unto that holiness. ఆ పరిశుద్ధత నిమిత్తమే దేవుడు మనల్ని పిలిచి ఉన్నాడు. அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். Faithful is he that calleth you, who also will do it. పిలిచిన వాడు నమ్మకస్తుడు, ఆయన అలాగనే చేయును. ஆனபடியால் எல்லாரும் கரங்களை தட்டி தட்டி ஆவியில் நிரம்புங்கள். அந்நிய பாஷையில் பேசுங்கள். Therefore let us all clap our hands and get filled with the Spirit and speak in tongues. అందుకొరకే అందరూ అన్య భాషలతో మాట్లాడి చప్పట్లు కొట్టి అన్య భాషలతో మాట్లాడి ஒருவரும் மௌனமாயிராதே. Let not any of us be silent. ఎవరు మౌనంగా ఉండవద్దు. பின்னால இருக்கிறவர்களும் கரங்களை தட்டி கண்களை மூடி ஆவியில் நிரப்பி தேவனை துதியுங்கள். Even people at the rear, close your eyes, clap your hands, get filled with the Spirit and praise God. వెనకున్న వారు కళ్ళు మూసుకొని చప్పట్లు కొట్టి అన్య భాషలతో దేవునితో మాట్లాడదాము. பரிசுத்த தேவன் நமது மத்தியே உலாவுகின்றார். Behold, the Holy God is working in our midst. పరిశుద్ధ దేవుడు మన మధ్యలో సంచారం చేయుచున్నాడు. எல்லாரையும் ஆசీర్వదింகிறார். He is blessing everyone. అందరిని ఆశీర్వదించుచున్నాడు. ஆமென் ஆமென். அந்நிய பாஷையில் பேசுங்கள். Speak in tongues. అన్య భాషలతో మాట్లాడండి. Amen. Hallelujah. Hallelujah. பரிசுத்தமே அதினலங்காரமே, பரிசுத்த பர்வதத்திலே வாசம் செய்பவர், பரிசுத்தமே அதினலங்காரமே. எல்லாரும் பாடுங்கள். Let us all sing. అందరూ పాడండి. ஆமென். ஹalleluya. ஆமென். சீயோனை சுதந்தரிப்பதே, ஆவியாத்மதிகமதில் பரிசுத்தருமே, சீயோனை சுதந்தரிப்பதே. ஆமென். ஹalleluya. பரிசுத்தமே அதினலங்காரமே, ஆமென். பரிசுத்த பர்வதத்திலே வாசம் செய்பவர், பரிசுத்தமே அதினலங்காரமே, பரிசுத்த பர்வதத்திலே வாசம் செய்பவர், ஆவியாத்மதிகமதில் பரிசுத்தருமே, சீயோனை சுதந்தரிப்பதே. ஆமென். ஆவியாத்மதிகமதில் பரிசுத்தருமே, சீயோனை சுதந்தரிப்பதே. பரிசுத்தமே அதினலங்காரமே, பரிசுத்த பர்வதத்திலே வாசம் செய்பவர், பரிசுத்தமே அதினலங்காரமே, பரிசுத்த பர்வதத்திலே வாசம் செய்பவர், ஹalleluya. ஆவியாத்மதிகமதில் பரிசுத்தருமே, சீயோனை சுதந்தரிப்பதே. ஆவியாத்மதிகமதில் பரிசுத்தருமே, சீயோனை சுதந்தரிப்பதே. ஆவியாத்மதிகமதில் பரிசுத்தருமே, சீயோனை சுதந்தரிப்பதே. ஹalleluya. ஆவியாத்மதிகமதில் பரிசுத்தருமே,
baladila ila baladila ila balab chadana mana diri bila banadila. Amen, 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 amen. Hallelujah, hallelujah. Ribila dalai. Subura mana diri bila baladila ila balab chadana mana dila. Ribila baura mana diri bila baladila. இதோ என் சபையே நான் பாதாளத்தை ஜெயித்து வரும், மரணத்தை ஜெயித்து வரும், சாத்தானை ஜெயித்து வருமாய் உன்னை மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறேன். Behold my church, I have overcome death and hell. I have overcome everything and I am moving in your midst. ఇదిగో నా సంగమా పాతాళమును మరణమును సమస్తమును జయించిన దేవుడిగా మీ మధ్యలో సంచరించుచున్నాను. என் சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளுவதில்லை. The gates of hell shall not prevail against my church. పాతాళం యొక్క ద్వారములు నా సంఘం ఎదుట నిలువ చాలవు. என் சபையை நான் ஜெயாளியாய் சேனாதிபதியாய் முன் சென்று நடத்தி கொண்டிருக்கிறேன். I am going before my church as a victorious captain of the host and I am leading my church. సైన్యములకు అధిపతిగాను జయశాలిగాను నా సంఘమును ముందుగా ఉండి నడిపించుచున్నాను. ఇశ్రాయేలు వనాంతరத்திலே ஜெயத்தோடு நடத்தின இஸ்ரவேலின் கேவலமானவராகிய கர்த்தர் உன்னுடைய கர்த்தர் என்பதை நீ அறிக்கையிடு. You confess that your Lord is the victorious one of Israel who led the people of Israel victoriously in the wilderness. అరణ్యములో ఇశ్రాయేలును జయకరంగా నడిపించిన దేవుడు ఆ దేవుడే నీ దేవుడని నీ ఒప్పుకోలు చెయ్యము. நீ பயப்பட வேண்டாம் தேசமே, நீ பயப்பட வேண்டாம், மகிழ்ந்து களிகூரு, நான் பெரிய காரியங்களை செய்வேன். Fear not, O land, but rejoice and be glad, for I will do great things. దేశమా భయపడకము, సంతోషించి గంతులు వేయము, నేను నీ మధ్యలో గొప్ప కార్యములు చేసి ఉన్నాను. Amen, amen. అంధకారமும் பொல்லாப்பும் காரியமும் மூடிக்கொண்டிருந்தாலும் நான் என் ஜனத்தை வெளிச்சத்தில் நடத்துகிற தேவனாய், வெளிச்சத்தின் வழியாய் நான் உன்னை மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறேன். Though darkness and gross darkness and evil is covering the world and the people of the world, I am leading my people in the light and I am the light of my people. దుష్టతనము చీకటి లోకమును ఆవరించుచున్నటువంటి కాలములో వెలుగైన దేవుడిగా నేను మిమ్మల్ని నడిపించుచున్నాను. இதை பாராமல் உனக்காய் உன்னை நீதி வெளிச்சத்தை போலவும் உன் அற்றிப்பத்தை வெட்டியை போலவும் எரிய மட்டும் உனக்காய் கிரியை செய்கிற தேவன். I am a God who will work without rest for you till your righteousness shines forth as the light and till your salvation shines forth as the bright light. నీ యొక్క వెలుగు దీపముగాను నీ రక్షణ ప్రకాశముగాను వెలుగంత వరకు నేను నీకు తోడై ఉండి నడిపించదను. సీయోనుకాகவும் ఎరుసలేముకాகவும் கடும் வைராக்கியம் உள்ளவராய் நான் என் சபையை நடத்திக் கொண்டிருக்கிறேன். As a God having great zeal for Zion and Jerusalem's sake, I am leading my church. సీయోను కొరకును యెరూషలేము కొరకును మిక్కిలి ఆసక్తి గల దేవుడినై సంఘమును నడిపించుచున్నాను. పరిశుద్ధத்தின் వైరాக்கியம் உள்ளவராய் நான் என் சபையை நடத்திக் கொண்டிருக்கிறேன். As a God zealous for holiness, I am leading my church. పరిశుద్ధతలో వైరాగ్యం గల దేవుడినై నా సంఘమును నడిపించుచున్నాను. உலகத்தில் நடக்கிற காரியங்களை கண்டு நீ கலங்க வேண்டாம், தத்தளிக்க வேண்டாம். You need not be troubled, you need not be afraid looking at the things that are happening around the world. లోకములో జరుగుతున్న సంభవములు చూచి నీవేమాత్రము కలత చెందవద్దు, భీతి చెందవద్దు. இதை காட்டிலும் அதிகமான காரியங்களை நீங்கள் கேள்விப்படுவீர்கள். ஆனால் என் சபையை நான் நடத்தும்படிக்கு வைராக்கியத்தோடு கூட இறங்கி இருக்கிறேன். You will hear worse things than this, but I have descended to lead my church with all my zeal. వీటికంటే అత్యధికమైన కార్యములు మీరు వినబోచున్నారు. ఆయనను నా సంఘమును నడిపించడానికి నేను దిగి వచ్చి ఉన్నాను. என் சபையை நடத்தும்படியாய் என்னுடைய பரிசுத்தரையும் என்னுடைய வானதூத சேனைகளையும் நானும் உங்களோடு இருந்து உங்களை பாதுகாப்பேன். நீங்கள் ஒரு காலம் வெட்கமடைவதில்லை. உங்களை ஜெயத்தோடு நடத்தி அந்த நீங்கள் சேர வேண்டிய இடத்திலே போய் சேரும்படியாய் சீயோனாய் எருசலேமாய் மாறுவரையும் நான் உன்னை விட்டு விடுவதுமில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். My people shall not be ashamed because I am with my saints. I am in the midst of my church with my holy host of angels, and I will lead you victoriously till you reach your desired haven of Zion and New Jerusalem. You shall not be confounded, says the Lord. నా పరిశుద్ధుల ద్వారాను వేవేల కొలది దూతల ద్వారాను నేను నా సంఘమును కాపాడబోచున్నాను. నేను మిమ్మల్ని చేర్చు తిన్న వరకు సియోను యెరూషలేముగా మార్చేంత వరకు జయవీరుడిగా నేను మీకు తోడుకొని నడిపించబోతున్నాను ప్రభు సెలవించుచున్నాడు. ஜெயத்தின் ஆவியினால் தேவன் நம்மை நிரப்புகிறார். God is filling us with the spirit of victory. జయముకు అభిషేకం ద్వారా దేవుడు మనల్ని నింపుచూ ఉన్నాడు. ஜெயத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். Receive the spirit of victory. జయకరమైన అభిషేకాన్ని మనమందరము పొందుకొనెదము.
புறஜாதியன்ற வழிபாடு பரிசுத்தாவியினால் பரிசுத்தமாக்கப்படுகிறது. The worship of the Gentiles is made holy by the Holy Spirit. అన్యజనులైన అర్పణ పరిశుద్ధాత్మ చేత పరిశుద్ధపరచబడుచు ఉన్నది. நாம் பரிசுத்தாவியில் நிரம்பும் போது, When we get filled with the Holy Spirit, మనం పరిశుద్ధాత్మ అభిషేకం చేత నింపబడినప్పుడు ஆவி ஆத்மா சரீரம் பரிசுத்தமாக்கப்படுகிறது. on one hand our spirit, soul and body is sanctified. మొదటిగా ప్రాణాత్మ దేహములు శుద్ధీకరింపబడుచు ఉన్నది. பிசாசுடைய எல்லா வல்லமைகளை நாம் மேற்கொள்ளுகிறோம். On one hand we prevail and we overcome all the powers of the devil. మరొక వైపు అపవిత్రాత్మ ప్రతి శక్తులన్నీ మనం పారదోలుచున్నాము. అభిషేకத்தினால் అడిమనుగத்தை ముறிయడిப்பார். Through the anointing the Lord shall break the yoke of bondage. అభిషేకం ద్వారా దాసపు కాడిని విరగొట్టును. நம்மை சீயோனாக எருசலேமாக மாற்றும்படி இதோ தேவாதி தேவன் நமது மத்திய உலாவி ஜெயத்தின் ஆவியினாலும் பரிசுத்தத்தின் ஆவியினாலும் நிரப்புகின்றார். Behold, the God of gods is moving in our midst to make us Zion, and he is filling us with the spirit of victory and with the spirit. సియోను రాజు సమస్తమును జయించిన దేవుడిగా జయకరమైన అభిషేకంతో ఆయన మన మధ్యలో సంచారం చేయుచున్నాడు. అందువలన ఎల్లరూ ఆవిயில் నింపి దేవుని స్తుతించుங்கள். Therefore let us all get filled with the spirit and praise God. అందు నిమిత్తమే అందరూ దేవుని ఆత్మ చేత నింపబడి దేవుని స్తుతించదము. అన్య భాషയിൽ பேசுங்கள் பேசுங்கள். Speak in tongues, speak in tongues. అన్య భాషలతో మాట్లాడండి మాట్లాడండి. దేవునోడు பேசுங்கள். Speak to God. దేవునితో మాట్లాడండి. ఆమేన్ ఆమేన్ హల్లెలూయా రిబిలతలై లబల. ஆயத்தமுள்ளோரே ஆகாயம் சேர்க்க அவரே வாராரே. ஆமென். ஆயத்தமுள்ளோரே ஆகாயம் சேர்க்க அவரே வாராரே. எல்லாரும் எல்லாரும் கரங்களை தட்டி வந்து பாடுங்கள் பாடுங்கள். Let us all clap our hands and sing. అందరూ చప్పట్లు కొట్టి 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 పాడండి. హల్లెలూయా. అందరూ సిద్ధపడండి సిద్ధపడండి. பிசாசுக்கு பாருங்க, பிசாசுக்கு 7 தந்திரம். The devil has 7 types of subtleties. అపవాదికి 7 తంత్రములు కలవు. அதனால அவருடைய தந்திரங்களை நீங்கள் அறியாதவர்கள் அல்லவே என்று பரிசுத்த பவுல் சொன்னார். Saint Paul says you know his wiles, the wiles of the devil. వాని యొక్క తంత్రములు మీరు ఇంకను ఎరగకుండా ఉన్నవారే ఉన్నారు కానీ పౌలు అంటున్నారు. ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசாதபடிக்க அவனுடைய வாயை கட்டும். பலரும் பாருங்க கண்களை திறந்து அங்கும் இங்கும் பார்க்கிறாங்க. இங்க என்ன பார்க்கிறதுக்கு இங்க என்ன இருக்குது? ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் பேச வேண்டிய சமயம். This is the time we should get filled with the Spirit and speak in tongues. எல்லாரும் ஒருமனப்படுங்கள். அந்த பிசாசின் தந்திரத்தோட எதிர்த்து போராடுங்கள். Let us all be நீ ஆவியில் நிரம்பினால் அவர் உனக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார். If you get filled with the Spirit, he shall command you victory. ఆత్మ చేత నింపబడినట్లయితే జయమును మీకు ఆజ్ఞాపించును. நீ ஆவியில் நிரம்பும்போது உன் வீட்டிலே சாபங்கள் வியாதிகள் அகன்று போகும். When you get filled with the Spirit, the curses and the sicknesses in your family shall depart. నీ ఆత్మ చేత నింపబడినట్లయితే వ్యాధులు శాపములన్నీ నీ ఇంటి నుంచి తొలగిపోవును. దేవజనమే ఎల్లరూ
నిరపుங்கள். People of God, let us all get filled with the Spirit. దేవజనమా అందరం ఆత్మ చేత నింపబడండి. శాపங்கள் అగండి పోగొట్టు. May curses be removed. శాపములు తొలగిపోవనివ్వండి. వ్యాధిகள் సుఖమాగట్టు. May sicknesses be healed. వ్యాధులు స్వస్థపరచబడనివ్వండి. వేదనகள் మారట్టు. May all the pains be removed. వ్యాధులన్నీ తొలగిపోవనివ్వండి. దేవుని ఆశీర్వదించు దేవుని. God is the God who blesses. ఆయన ఆశీర్వదించే దేవుడు. రెండు నిమిషం కరங்களை తట్టి 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 ఆవిயில் నిరపుங்கள். Only a couple of minutes, clap your hands and get filled with the Spirit. 2 నిమిషాలు అందరూ చప్పట్లు కొట్టి కొట్టి ఆత్మ చేత నింపబడండి. అన్య భాషയിൽ தேவனோடு பேசுங்கள். Speak to God in unknown tongues. అన్య భాషలతో దేవునితో మాట్లాడండి. அந்த சாத்தான் உன்னை விட்டு உன் குடும்பத்தை விட்டு அகன்று போகட்டும். Let that Satan depart from you and from your family. నిన్ను నీ కుటుంబం నుంచి అపవాది పారిపోవనివ్వండి. இயேசுவின் நாமத்தில் அப்படி ஆவியில் நிரம்புங்கள். Get filled with the Spirit. అలాగే ఇంకా ఆత్మ చేత నింపబడండి. உன்னுடைய சரீரத்தில் அபிஷேகம் இறங்கட்டும். Let the anointing fill your body. నీ శరీరంలో దేవుని అభిషేకం నింపబడండి. ఆత్మావిலும் అభిషేకం ఇరగట్టు. Let the anointing descend in your spirit and also your soul. ప్రాణంలోను ఆత్మలోను దేవుని ఆత్మ దిగనివ్వండి. ஆமென். ஹல்லேலூயா. நாம் யாவரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Let us all praise God. మనమందరం దేవుని స్తోత్రించదము. சோதரம் 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 சோதரம். பரிசுத்த ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் தேவனோடு பேச தேவன் நமக்கு உதவி செய்தபடியினால் கரங்களை உயர்த்தி நன்றியுடன் கர்த்தரை ஸ்தோத்திரம் For the பண்ணுவோம். Lord having helped us to get filled with the Spirit and praise God in the Spirit, with a grateful heart shall we lift up our hands and praise God. పరిశుద్ధాత్మ చేత నింపబడి దేవునితో మాట్లాడడానికి దేవుడు మనకు సహాయం చేసినందుకు కొరకై కృతజ్ఞత హృదయంతో దేవుని చేతులెత్తి స్తోత్రించదము. சோதரம் 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 சோதரம். ஆமென். நாம் ஜெபம் பண்ணுவோம். നിങ്ങളെ നേസിക്കുന്നതാശ്രയിക്കപ്പെട്ടതാണ് കാലവേളയ്ക്കായി സ്തോത്രം. കഥാവെ ആവിയോടും ഉണ്മയോടും ഉന്നെ ആരാധിക്കുമ്പടിയായി കാലവേള നമ്മുടെ സമൂഹത്തിൽ നിങ്ങളെ കൂട്ടിച്ചേർത്തപടിയാലും സ്തോത്രം. കഥാവെ ഞങ്ങൾ വേണ്ടിക്കൊള്ളതിലും കഥാ നിലപ്പിലും അധികമായി നിങ്ങൾക്കായി ക്രിയ ചെയ്യുന്ന ദൈവം കഥാവെ ഒവ്വൊരു കൂട്ടങ്ങളും പരിസ്ഥാപയാനവർത്തിട്ട മാനക്രിയകളെ ചെയ്തപടിയാലും സ്തോത്രം. നമ്മുടെ ആലോചനകളെ വെളിപ്പെടുത്തി തന്നതിനാൽ സ്തോത്രം. இந்த காலவேளையில் எங்களை தாழ்த்தி முடகருத்தி தருகிறோம். இந்த ஆராதனை ஒவ்வொரு பதிகளே நீ பொறுப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். கர்த்தாவே தேவங்களை பொறுப்படுத்திலே, பாடுகளை பொறுப்படுத்திலே, அது மூலமாய் தேவ அன்பினால் எங்களை நிரசிலே கர்த்தாவே நிரபதி பொறுப்படுத்தி ഞങ്ങളെ ഉയർപ്പിച്ച് ഞങ്ങളെ വെളിപ്പെടുത്തിയപടിയാലേ സ്തോത്രം. കർത്താവേ നമ്മുടെ നല്ല ആലോചന ഞങ്ങൾക്ക് വെളിപ്പെടുത്തി താരും കർത്താവ്. കായ്മരദാസിനെ നീ വല്ലമയായി കരത്തിലെടുത്ത് അഭിഷേകിക്ക വേണമെന്ന് കെഞ്ചുറോം കർത്താവേ. നമ്മുടെ ആലോചന പടി ഞങ്ങൾ നടന്നു കർത്താവേ. നമ്മുടെ വരികയിൽ കാണപ്പെടത്തക്ക ഉദയം ചെയ്യ വേണമെന്ന് കെഞ്ചുറോ. കടന്നു ജനങ്ങൾ കർത്താവേ കടന്നുകൊണ്ടമായി തിരുമ്പി പോകപ്പെടാതെ ആശ്രവങ്ങളെ പറ്റി സമാധാനത്തോടെ കർത്താവ് വിടുതലെ പറ്റി തിരിഞ്ഞു പോകത്തക്ക ഉദയം ചെയ്യ വേണമെന്ന് കെഞ്ചുറോ. കർത്താവേ ഞങ്ങളുടെ ആവിയാത്മ ശരീരത്തെ വീണ്ടുമായി താഴ്ത്തി നമ്മുടെ കരത്തിൽ തരുகிறோ. കർത്താവേ നമ്മുടെ നാളുക്കായി ഞങ്ങളെ ഒവ്വൊരു ന്യായപ്പെടുത്ത വേണമെന്ന് യേശുവിൻ നാമത്തിൽ കെഞ്ചുகிறோம் പിതാവേ. ஆமென். ஹல்லேலூயா.